ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் இதை செய்யலை அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டானது ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தமிழக அரசு ரேஷன் கடை வாயிலாக உணவுப் பொருட்களான அரிசி, கோதுமை, மலிவு விலையில் எண்ணெய் ஆகியவற்றை வழங்கி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அரசின் அனைத்து உதவித்தொகைகளும் ரேஷன் கார்டு வழியாகவே வழங்கப்பட்டு வருகிறது. பொங்கல் பரிசுத் தொகை, வெள்ள நிவாரணம், கொரோனா நிவாரண நிதி அனைத்துமே ரேஷன் கார்டுகள் வழியாக தான் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலைமையில் தான் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, தமிழக அரசு ரேஷன் விநியோக திட்டத்தை மேம்படுத்த இருக்காங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா முறையான ரேஷன் கார்டு, அதாவது பொருட்கள் வாங்காதவங்களோட கார்டுகள் கணக்கெடுக்கப்பட்டு வாங்குபவர்களோட கார்டுகளோடெல்லாம் கணக்கெடுத்துட்டு இருக்காங்க. இதன் மூலமாக ரேஷன் பொருள் வழங்குறதை இன்னும் மேம்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இதனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் ரேஷன் கார்டில் இகேஒய்சி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் ரேஷன் கடைக்கு போய் ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக யார் யாருக்கு எவ்வளோ தேவையுள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதன் மூலமாக வழங்குவதற்கு எளிதாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இதை செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்கள் கார்டு ரத்து செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஆதார் கார்டை ரேஷன் கார்டு கூட லிங்க் பண்ணணும்னா உடனே லிங்க் பண்ணிக்கோங்க.